மரவள்ளி கிழங்கு இதிலிருந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். 3/4 கப் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி விழுது மாதிரி எடுத்துக்க போகிறோம். வேக வைக்காத மரவள்ளி கிழங்கு தான் இப்படி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 3/4 கப் இதை எடுத்து அரைத்து விழுது போல் நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இது சாப்பிடாத குழந்தைங்களை கூட இப்படி செஞ்சால் நம்ம சாப்பிட வைக்கலாம். அடுத்து ஒரு நாள் முழுக்க ஊற வச்ச 1/2 கப் அரிசி இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனியாக அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் உப்பு, கூடவே 3 காய்ந்த மிளகாய். மிளகா பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ 3 அப்படின்றதே அதிகம் தான். அடுத்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பு. ஸோ 1/2 கப் ஊற வைத்த அரிசியோட நம்ம புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து இந்த மாதிரி காய்ந்த மிளகாய், உப்பு சேர்த்து இதையும் நம்ம அரைத்து விழுது போல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விழுதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா 3/4 கப்பு வேக வைக்காத அந்த மரவள்ளி கிழங்கு, அதோட இந்த விழுதையும் நாம் சேர்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரவள்ளி கிழங்குல அயன், அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம் போனுக்கு ரொம்ப தேவைப்படுறது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நோய்களுக்கு கூட இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோன்னா நமக்கு எலும்பு தேய்மானம் அப்படின்றது இருக்காது. ஸோ வயதானவர்கள் கூட இது நம்ம கொடுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இதில் கோதுமை, அதாவது கோதுமை மாவு அதை ஆட் பண்ணுறோம். கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சப்பாத்தி மாவு பதத்திற்கு இது நம்ம எடுத்து வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டு மாதிரி இதில் சப்பாத்தி திரட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நெய்யை இந்த சப்பாத்தி திரட்டியில் நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பதத்திற்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் நிறைய மாவு எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? எடுத்துகிட்டு அதை அப்படியே அடை மாதிரி தட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மரவள்ளி கிழங்குல சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது இல்லவே இல்லை. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது, ஹார்ட் டிசீசஸ்லாம் வரக்கூடியது. அதுவே இதில் இல்லை. ஸோ அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. ஸோ எல்லாருமே எந்த வயதினர்களானாலும் சாப்பிடலாம். வின்டருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு விஷயம் இந்த மரவள்ளி கிழங்கு. நிறைய பேர் நம்ம இதை வேக வச்சு சாப்பிடும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா மழை டைமில். ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த மாவை இப்போ திரட்டி நம்ம அதுக்கு மேலே திருப்பியும் நெய்யை லைட்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ இது நம்ம திரட்டுறது பார்த்திங்கன்னா கையில் அடை தட்டுற மாதிரி தான் தட்டியிருக்கோம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனில் ஏற்கனவே இந்த தட்டி வச்ச இந்த மாவை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சிடணும். ஸோ அதை அப்படியே நம்ம டேர்ன் பண்ணோன்னா நமக்கு அழகாக ஒரு பேன் கேக்கு மாதிரி நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை திருப்பி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அழகாக நமக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இது வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே டொமேட்டோ ப்ளஸ் வினிகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக நமக்கு இந்த சாஸ் கிடச்சிடும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து செடார் சீஸ். இந்த செடார் சீஸை நம்ம அழகாக பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசரெல்லா சீஸ். இந்த மாதிரி அழகாக இதில் துருவியதை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்போதுமே பீஸா அப்படின்ற ஒரு ரெசிபி பண்ணோன்னா அதில் செடார் ப்ளஸ் மொசரெல்லா சீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ், வெங்காயத்தை அழகாக ரிங்ஸ் மாதிரியோ இல்லை குட்டி குட்டி ஸ்லைசஸ் மாதிரியோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கலருக்கு கூடவே டேஸ்ட்டுக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறது டொமேட்டோஸ். இந்த தக்காளியை நம்ம அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாயும் நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஜலப்பினோ அதெல்லாம் இருந்துச்சுங்கன்னா எடுத்துக்கோங்க. ஜலப்பினோன்றது நத்திங் பட் மிளகாயை வினிகரில், அதாவது ஒரு வகையான மிளகாயை வினிகரில் தோச்சு அதுக்கப்புறமா பிஸாவில் போடுவாங்க. மேலே இது திருப்பி இதே மாதிரி மொசரெல்லா சீஸை நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம பேனை திருப்பி வைக்கலாம். முன்னாடியே பேன் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணோன்னா தீயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீஸ் லேயர்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடுப்பை பற்ற வச்சு நம்ம வைக்கிறோம். லைட்டாக நம்ம சால்ட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக இப்போது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா பீஸா சீசனிங் இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். ஸோ இந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே நம்ம இன்னொரு தட்டில் எடுத்துட்டோம்னா சூப்பரான ஆல்வேலி கிழங்கு பீட்சா தயாராயாச்சு.
ஸோ குட்டீஸ் கூட இது சாப்பிடலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா யார் இதை வேணான்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம இந்த பீட்சா பேஸ் மாதிரியே நமக்கு பர்ஃபெக்டாக இது கிடச்சிருக்கு. ஸோ நல்லா க்ரன்ச்சியாக, அது கூடவே நம்ம வந்து அந்த தின் க்ரஸ்ட் பீட்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராகவே இது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பீட்சாவை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.